ஜெம்டிஏ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல் 1230வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். உயிர் எப்பொழுது இறந்துவிடும், எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் போய்விடும், எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர்கள் இறந்து விடலாம். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ எப்பொழுது என்று சொல்லவே முடியாது. இன்றும் இறந்து விடலாம், நாளைக்கும் இறக்கலாம், நாளை மறுநாள் கூட இறக்கலாம், சொல்லவே முடியாது. பிறப்பதையும் இறப்பதையும் யாராலும் சொல்ல முடியாது. எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று சொல்ல முடியாது, எப்பொழுது இவன் இறப்பான் ஒருவன் இறப்பான் என்று யாராலும் சொல்ல முடியாது. என்னுடைய கணவர் பிரிந்திருக்கிறார், பொருள் தேடுகிறேன், பொருள் சம்பாதித்து கொண்டு வருவதற்காக போகிறேன், சில நாட்கள் ஆகும், நீ பொறுத்துக்கொள் என்று சொன்னார். என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, விரைவில் வந்துவிடுங்கள், நீங்கள் விரைந்து வருகின்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், என் வருத்தத்தை யாராலும் தீர்க்க முடியாது, நான் வருந்தி கொண்டே இருப்பேன், உங்கள் நினைவாகவே இருப்பேன் என்று சொன்னாள். பல நாட்கள் ஆகிவிட்டன, இன்னும் வரவில்லை, திரும்பி வரவில்லை. துன்பம் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. நினைத்து 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 அழுகிறாள். இன்பத்தை பெற முடியவில்லை, காமத்தை தீர்ப்பதற்கு ஆள் இல்லை, கணவன் தான் தீர்க்க முடியும். காம நோய் ஒரு பக்கம் அதிகமாகிறது, கவலை நோய் ஒரு பக்கம் பிடுங்கி தின்கிறது. போகின்றவர்கள் வருகின்றவர்கள், அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் நலம் விசாரித்து விசாரித்து எரிகிற கொள்ளியிலே எண்ணெய் ஊற்றுகிறார்கள், இன்னும் அதிகப்படுத்துகிறார்கள் என்னுடைய துன்ப நோயை. தினமும் இந்த மாலை பொழுது வந்து என் உயிரை எடுக்கிறது. எல்லோரும் மாலை பொழுதை இன்பமாக கழிப்பதற்கு போகின்ற பொழுது அவர்களை பார்த்து என் மனம் பொங்குகிறது, எரிகிறது, எரிச்சல் அடைகிறது. ஏன் போக முடியவில்லையே, நம்மால் போக முடியவில்லை இந்த மாலை பொழுதிலே, இந்த கடற்கரைக்கு சென்று அந்த அருமையான மாலை பொழுதிலே வருகின்ற இந்த குளிர்ச்சியான காற்றை நம்மால் அனுபவிக்க முடியவில்லையே, இன்பமான சூழ்நிலை இருக்குமே, ஆடி பாடுவதற்கும் இனிமையாக பேசுவதற்கும் உகந்த நேரம் அந்த மாலை பொழுது நம்மால் அனுபவிக்க முடியல என்று வேதனைப்படுகிறாள். பொருள் மாலையாளரை உள்ளி, பொருள் சேர்ப்பதற்காக வெளியே பிரிந்து சென்றிருக்கிறாள், வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி ஊருக்கோ சென்றிருக்கிறாள். அவரை நினைத்திருக்கிறாள், நினைத்து கொண்டே இருக்கிறாள், தினமும் நினைக்கிறாள். மருள் மாலை, இந்த மாலை பொழுது வந்தால் எனக்கு மயக்கம் வந்து விடுகிறது. அவர் பிரிந்திருக்கிறார் என்பதை நினைத்து என் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. உயிர் போய்விடலாம், போய்விட்ட உயிரே போனால் கூட பரவாயில்லை கூட நினைக்கிறேன். ஏன் என் உயிர் போகாமல் இருக்கிறது, இவர்களெல்லாம் இப்படி கேட்கிறார்களே, என் உயிரே போனால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டாயம் வந்து விடுவேன், திரும்பி வருவேன், நீ வருத்தப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். அதனால அந்த உயிரை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன், போகக்கூடிய உயிரை பிடித்து வைத்திருக்கிறேன். அவர் அந்த சொல் இருக்கிறதே, நான் வந்து விடுவேன் என்று சொன்னாரே, அந்த சொல்லை நம்பி என் உயிரை நான் அப்படி கையில் பிடித்து வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் உயிரை விட்டு விடுவேன். அந்த சொன்ன சொல்லுக்காக அந்த உயிரை அப்படியே வைத்திருக்கிறேன். ஆனால் மருள் மாலை மாயும் என் மாயா உயிர், இப்படி நான் நிலைநிறுத்தி அழியாமல் வைத்திருக்கின்ற இந்த உயிரை இந்த மாலை பொழுது தினமும் வந்து இந்த உயிரை எடுப்பதற்கு வருகிறது. இந்த உயிரை, என்னுடைய உயிரை தின்பதற்கு வருகிறது இந்த மாலை பொழுது. நானும் எவ்வளவோ பொறுத்து இறந்து விடலாம் என்று நானே நினைத்தேன். ஆனால் அவர் வந்து விடுவேன் என்று சொன்னதனாலே உயிரை பிடித்து கொண்டு நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாலை பொழுது வந்து இந்த உயிரை ஏன் நீ தாங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்வது போல இருக்கிறது, உயிரை விட்டுவிடு என்று சொல்வதைப் போல் இருக்கிறது. என் உயிருக்கே ஆபத்தை தருவதாக இந்த மாலை பொழுது தினமும் வருகிறது. என்னுடைய உறுதியான அந்த எண்ணத்தை கூட சீர்குலைக்கும் போல் இருக்கிறது. மன உறுதியோடு இருக்கிறேன், உயிரை விட்டுவிடக்கூடாது என்று. அந்த மன உறுதியை குலைப்பதற்காக இந்த மாலை பொழுது வருகிறது. இந்த மன உறுதி வேண்டாம், நீ செத்துப்போ என்று சொல்வது போல் இருக்கிறது இந்த மாலை பொழுது வருவது. அப்படியெல்லாம் தலைவி கற்பனை செய்கிறாள், செத்து விடலாம் என்று நினைக்கிறாள். அந்த ஊரார் அப்படி பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இவளுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால், இவள் மீது கொஞ்சம் வெறுப்புடையவர்களாக இருந்தால் கதை கட்டி விடுவார்கள், என்னென்னமோ கதை கட்டி விடுவார்கள் கணவனை பற்றி. இல்லாததும் பொல்லாதும், அங்கே ஒரு பெண்ணோடு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்வார்கள்.
அப்படியெல்லாம் அந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு உயிரை பிடித்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இந்த மாலை பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த உயிரை வாங்குகிறது. செத்து தொலைக்கலாம் போல இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய துன்பத்தை தினமும் தந்து கொண்டே இருக்கிறது இந்த மாலை பொழுது என்று இந்த மாலை பொழுதை நினைத்து நினைத்து மாலை பொழுதுக்காக எப்படி யாராவது ஆட்கள் சொன்னால் கூட பரவாயில்லை, மாலை பொழுது வருவதற்காக கூட எப்படி துன்பம் அடைவார்கள். அப்படி உயர்ந்த காதல் உடையவர்கள், உயர்ந்த கணவன் மீது உயர்ந்த பக்தி உடையவர்கள் இப்படியெல்லாம் புலம்பி புலம்பி தங்களுடைய உயிரை பிடித்து கொண்டு வாழ்வார்கள் வருகின்ற வரைக்கும் என்பது இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.